அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற அந்த ஒரு விழா அப்படின்றது இன்னைக்கு மிக பிரம்மாண்ட அளவில் நடைபெற இருக்கிறது. இதுக்கு முன்னால் மிக முக்கியமான செய்தி, எல்லாரும் எதிர்பார்த்த செய்தி, எங்கே லயலோமணியை காணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஊடால அங்கே ஒரு பேட்டியுமா, இங்கே ஒரு பேட்டியுமா, அங்கே ஒரு அமைச்சருக்கு பின்னாடி, இங்கே ஒரு அமைச்சருக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தவருக்கு மிகப்பெரிய அரசு பணி ஒன்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காரு. அதுக்கு எழுந்த மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு லண்டன் போயிட்டாரு. 2 வார காலம் ஆயிப்போச்சு. அவருடைய பேரனுக்கு அந்த ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்றது 10ஆம் தேதி நடக்கிறதுக்காக போயிருந்தாரு. ஆனால் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி போகலாம், இல்லை ஒரு நாள் 2 நாள் சேர்ந்து தங்கியிருக்கலாம். 2 வார காலம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மிகப்பெரிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். உளவுத்துறை மூலயமா வந்த மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா, கரூரில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசின மிகப்பெரிய ஸ்கிரிப்ட், அதாவது அந்த பேப்பரில் என்ன இருந்துச்சு அப்படின்றது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கையில் போயிருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு தகவலும், அங்கே இருந்தே இவர் இதை பேச போகிறாரு, இதுக்கு பதிலடியாக உடனடியாக சிவசங்கர்கிட்ட கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முதல்ல முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற அலுவலகம் மிக பிரம்மாண்ட அளவில் திறக்கிறதா இருக்குது. கிட்டத்தட்ட 73,000 பேருக்கான அந்த குடும்ப அட்டை, அது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் குடும்ப அட்டையாக வந்து கொடுக்குறதா இருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதி மக்களுக்கான எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும், அதாவது முக்கியமாக என்னென்னா அவங்களோட ஒரு குறைநிறைகளை சொல்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறாரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த ஒரு சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ளே மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காகவே தனியாக ஒரு துறை அமைக்கப்பட்டிருக்கு. இ சேவை மையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா முழுக்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து குறைகளை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கான மனுக்களை கொடுக்கறதுக்கும் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். இதுதான் முன்மாதிரியான தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அடுத்து திறந்து வச்சதுக்கப்புறமா இன்னும் நம்ம விரிவாக பேசுவோம். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி தமிழ்நாடு பாடநூல் கழக ஆல்ரெடி திமுக காலத்தில் ஒப்பந்தம் பண்ணப்பட்டு இப்போ வரைக்கும் பணியில் இருக்கிறவர் யாருன்னா திண்டுக்கல் லியோனி அவர்கள். இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பாடநூல் கழக தலைவராக பார்த்தீங்கன்னா ஆனந்தஜித் அப்படின்றவர், நம்மளுடைய பேச்சாளர், அவரை வந்து நியமிப்போம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய பஞ்சாயத்தும் இவர் வந்து எப்படி நீங்கள் வந்து இவரை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அது முழுக்க பாடநூல் கழகத்தில் இன்னைக்கு அவரை தலைவராக போட்டு மயில்சாமி அண்ணாதுரை தலைமையிலான ஒரு குழு அமைச்சு அந்த 17 பேர் கீழே வேலை பார்க்குறாங்க. மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு கீழே, அதுக்கு கீழே தான் அனந்தஜித் அவர்களை வந்து பணியில் அமர்த்தியிருக்காங்க. அடுத்த பாடநூல் கழக தலைவராக பார்த்தீங்கன்னா லயலோமணி அவர்களுக்கு அரசு பதவி இன்னைக்கு வழங்கியிருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் முன்னிலையில் வந்து இந்த ஒரு விழா அப்படின்றது நடந்திருக்கு. உண்மையிலே வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு உழைத்த நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு பணிகளில் இருக்காங்க, நிர்வாகியாக இருக்காங்க, செயலாளராக இருக்காங்க, எம்எல்ஏக்களாக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. இதையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கின நம்மளுடைய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் கூட இடைத்தேர்தலில் நிற்க போகிறார் அப்படின்ற தகவல் இன்றைக்கி பரவிட்டு இருக்கு. அப்போ லயலோமணியை மட்டும் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்றைக்கி வந்து சூப்பராக அதுக்கான பதிலையும் கொடுத்துருக்காரு. லியோனி அதுலேருந்து விடுவிச்சுட்டு நம்மளுடைய லயலோமணி அவர்கள் இறக்கியிருக்காரு. இது திமுக மிக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லயலோமணி வந்து இவர் திண்டுக்கல் லியோனி வந்து மிகப்பெரிய தமிழ் அறிஞராம், அவரை நீங்கள் எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் யாருமே கவலைப்பட தேவையில்லை, அவங்க எப்போவுமே அப்படிதான் அப்படின்ட்டு நம்ம போயிட வேண்டியதான். ஏன்னா லியோனிலாம் இன்றைக்கி திமுகவுடைய குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய செம்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம அப்படியே அதை கடந்துருவோம். இப்போ லண்டனுக்கு வருவோம். லண்டனில் இவ்வளோ நாள் ஸ்டாலின் என்ன தான் பண்ணுறாரு? லண்டனில் பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தனிப்பட்ட குடும்பமான ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு லண்டனில் ஷேர்ஸே கிடையாதான். இதுதான் வந்து உளவுத்துறை மிக கடுமையாக வந்து இவ்வளோ நாள் சர்ச் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம். லண்டனில் ஷேர்ஸ் இல்லை, சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, துபாயில் கூட இருக்குது. ஆனால் ஏன் லண்டனில் இல்லை? லண்டனில் இல்லாமல் இருந்தும் இவர் 2 வார காலம் அப்படி என்னத்தை ஓய்வெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் மாநில உளவுத்துறை இவரை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரை கண்காணிக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்லாவே தெரியுமா? இதுதான் வந்து காரணம். அது போக பார்த்தீங்கன்னா, மத்திய உளவுத்துறையான மத்தியத்திலேருந்து வர உளவுத்துறைக்கு மிகப்பெரிய தகவல் ஒன்று கிடச்சிருக்குது. அதை மாநில உளவுத்துறையிட்ட பகிர்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு அதிகாரப்பூர்வமாக தகவலாக ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள்
கரூரில் பேசினார் பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட். அதாவது கரூர் சம்பவத்தை பற்றி, கரூரில் இதை தான் பேச போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்குலாம் தெரியும். ஏன்னா 41 உயிர்கள் வந்து பலியான இடம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நினைவு சின்னம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். திமுகவை இந்த இடத்துல தான் சாட போறாரு, இந்த இடத்துல தான் நம்மளை வந்து அடிக்க போறாரு அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு, தம்பி விஜய் இதைத்தான் பேசுவாப்ல, நீ உடனடியாக இதுக்கு பதிலடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் அவர்களுக்கு உடனடியாக லண்டன்லேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படின்றது தான் உளவுத்துறையோட ஒரு தகவலாக இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு. ரைட்டு, இது மேலோட்டமாக பார்க்க வேண்டியது. அப்போ இந்த ஸ்கிரிப்டை முதல்ல அவருக்கு கொடுத்தது யார் அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வி. அவர் வந்து பேசினார், உளவுத்துறை வந்து கொடுத்தாங்க, அவர் பதிலடி கொடுக்குறாரு, சிவசங்கர் பேசுகிறாருன்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு ஸ்கிரிப்டையும், திமுக சைடில் இருக்கிற ஐடி விங்குக்கு இந்த ஸ்கிரிப்டையும் கொடுத்தது யார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான பதிலையும் அந்த பத்திரிகை வந்து சீக்கிரமாக வெளியிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சைடில் மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? இப்போ திருச்சி சிவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ஏவா வேலுவோட ஒரு வழக்கு வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இனிப்பான செய்தி. ஏன்னா இப்போ சமீப காலமே பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணனில் ஆரம்பித்து செந்தில் பாலாஜி, KN நேரு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவா வேலு, அவர் வரைக்கும் நம்ம ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கும் வந்து நம்மளை நீதிமன்றம் ஏமாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லுக்அவுட் நோட்டீஸை எதிர்த்து வழக்கு போட்டிருந்தாப்புல, இது அவசர வழக்காக தமிழக அரசு எடுத்துக்கணும், நாங்கள் விசாரணைக்கு அழைக்கணும்னு சொல்லும்போது, இல்லை அவசர வழக்காக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலுவுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக இருக்குது. சீக்கிரம் ஆனால் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்துடும். தமிழக வக்கீல்கள், அதாவது தமிழ்நாடு அரசுடைய அட்வொகேட்ஸ் சிறப்பாக வாதாடி அவருக்கான அந்த ஒரு தண்டனை, அதாவது பார்த்தீங்கன்னா ரோடே போடாமல் சாலைக்கு இவ்வளோ கோடி ரூபாய் வாங்கினது தான் இன்றைக்கி அவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய வழக்கு. ஒன்றை தொட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட குடும்பமே வந்துடும் அப்படின்றனால கண்டிப்பாக அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. தாமு அன்பரசன் அமைச்சர் அவர் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுலேருந்து மிகப்பெரிய புகார் ஒன்று போயிட்டுருக்கு. அதை பற்றியும் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா, தனியார் பள்ளிகளில் வந்து ஆட்டையை போட்டவர் பார்த்தீங்கன்னா 100 கோடி அரசகுமார். சாதாரண அரசகுமார்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. 100 கோடி அரசகுமார் அப்படின்றவர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஆட்டையை போட்டிருக்காரு. அதே டைமில் பள்ளி கல்வித்துறை இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இதில் மிகப்பெரிய அளவில் சிக்கிறார் அப்படின்றதும் வெளிப்படையாக தெரிஞ்ச காசு தான்ப்பா 100 கோடி உள்ள நிறையா இருக்கான் அப்படின்றது அவங்க தகவலாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே தனிப்பட்ட முறையில் லஞ்சம் வாங்கணும், இந்த பள்ளிகளுக்கு தடையில்லா சான்றிதழ், இது வந்து இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஏதுவான பள்ளிக்கூடமாக இருக்குது, சுத்தமான கழிப்பறையாக இருக்குது, நல்லா காற்றோட்டமான வகுப்பறையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சான்றிதழும் கொடுக்கறதுக்கு பல கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாராம், தனிப்பட்ட அலுவலகம் தொடங்கி அப்படின்றதும் நம்மளுடைய காவல்துறையோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை, வருவாய்த்துறை வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும், இது பற்றின விசாரணை மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர்கள் புதுசாக ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காரு. ஆப்ரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா லீகல், அதாவது ஆப்ரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா லீகல் லெஜிஸ்டோரேட்ஸ், ஆப்ரேஷன் லெஜிஸ்டோரேட்ஸ். அப்படின்னா இதுக்கு முன்னால் இருந்த அதிமுகவுடைய மிகப்பெரிய மாஜிக்கள் இப்போ நிறையா பேர் நம்மளுடைய சைடில் வந்து சேர்ந்துட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட இன்னும் எம்எல்ஏக்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்து சேர்றதா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆளுநர்கிட்ட ஒரு புது புகார் ஒன்று போயிருக்கு. என்ன புகார்னா, MR விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு வார்த்தை, தமிழக அரசான தாவேக அரசு எங்களை வந்து அணுகுனாங்க, அதனால தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் அப்படின்றத அவருடைய பேச்சை கட் பண்ணி ஒட்டி எடுத்து கொண்டுட்டு போய் திமுக மறுபடியும் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்கு. அதில் RS பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் இதில் வந்து ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா நாங்கள் உடனடியாக மேலிடம் போவோம், தேர்தல் ஆணையம் வரைக்கும் போவோம், மத்திய உளவுத்துறைக்கு போவோம், மத்திய துறைக்கு போவோம் அப்படின்னு அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இப்போ வரைக்கும் கம்முன்னு இருக்கிறாரு. ரைட்டா? அப்போ இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த 10 எம்எல்ஏக்களுக்கு மேலே அதிமுகலேருந்து வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஆல்ரெடி இப்போ 7 பேர் வந்து இப்போ இருக்காங்க. 7 தொகுதிகளுக்கு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதும், மேற்கொண்டு 10 இல்லை இவர் நம்மளுடைய முதல்வர்களுடைய கணக்குப்படி ஒரு 5ஓ 6ஓ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 12 தொகுதிகளுக்கு குறையாமல் எலெக்ஷன் வந்துடும். இந்த 12 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுககாரங்க இப்போ ராஜினாமா பண்ணுறவங்களை வந்து நிற்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டு சட்ட வல்லுநர்கள் போராடிட்டு இருக்காங்க. சபாநாயகர் அதுக்கு என்ன பதில் சொல்வார்ன்றதை தாண்டி தேர்தல் ஆணையம் இவங்களை அனுமதிக்குமா அல்லது தண்டனை எதுவும் கொடுக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவங்க நின்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக விசில் சின்னத்தில் நின்று தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். அப்போ ஒட்டுமொத்த தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு திருமாவளவனோ இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ CPI CPM எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்றதும், இந்த மேஜிக் நம்பர் இன்னைக்கு நம்ம கையில் தனிப்பெரும்பான்மையோட இருந்துச்சு அப்படின்னா இந்த திமுக மாதிரியான கட்சிகளை ஈஸியாக பந்தாடிடலாம். இவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேணாம், ஆட்சியை சிறப்பாக நடத்திட்டு போகலாம். அந்த 5 வருஷத்தில்
வருஷத்த தாண்டி அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம தான் அப்படின்றதுல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காரு அப்படின்றது தான் தகவல். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நம்மளுடைய பெரம்பலூர் அலுவலகம் திறந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோல உடனே வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.